இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியில் செவ்வாய் பயிற்சியாக போகுது. 5ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா? அப்போ 5ஆம் தேதி 2024 இந்த வருடத்தில் இரவு பொழுதில் 9:07 மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது புத்தாண்டில் 2024 தனுசு ராசியில் மாறப்போகுது. செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம். 2024 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது. மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி. இது இலக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி. செவ்வாய் மகரத்துக்கு மாறையில் வாழ்க்கையில் நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரவங்களுக்கு இது ஊக்குவிக்குது. இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க. மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க. மகர ராசி என்பவர்கள் செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது. மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க. வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க. நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்க ரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும். இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க. எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும். மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும். இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். 2024 ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து 12 ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும். செவ்வாய் கிரக பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும். நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும். சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில் உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு. மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க. உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது. மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும். இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் 10ஆம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி 10ஆம் வீடு. அந்த வீட்டில் அதிபதி சனி. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான். இதனால் பஞ்சமகா புருஷ யோகமான ருச்சிகை யோகம் உருவாகுது.
பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10ஆம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் கூட தேடி வரும். உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும். தயாள குணம் நிறைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 45 நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது. ஜோதிடத்தில் செவ்வாய் 9 கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது. செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்குது. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்குது. மகர ராசியில் உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு. செவ்வாய் ராசி மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்க போது. இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. இந்த 45 நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம். நண்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்த்துருவோம். மேஷராசி மேஷ லக்னத்திலிருந்து 10ஆம் வீடு, கடகராசி லக்னத்திலிருந்து 7ஆம் வீடு, மகர லக்னம் ராசிக்கு 1ஆம் வீடு, துலாம் ராசி லக்னத்திற்கு இது 4ஆம் வீடு. இது நாள் வரைக்கும் வாழ்க்கை அது பாட்டுக்கு போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த மேஷம் இந்த ராசிக்காரவங்க செவ்வாய் பார்வை கிடைக்குது. மேலும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இனி ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கையில் மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோம்னா 10ஆவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போகிறாரு. அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உற்சாகமாக இருப்பீங்க. உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழில் வியாபாரம் நல்ல லாபம் பெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல தொழில் அமையும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதுவும் கிடைக்கும். சொத்து பிரச்சனை தீரும். விற்காமல் இருந்த நிலங்களை நல்ல லாபத்திற்கு விற்பீங்க. செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியனை வணங்கணும். அப்போ தான் நன்மைகள் நடக்கும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடும். விரயங்கள் ஏற்படுறதுனால நீங்கள் ஒன்றும் அஞ்ச வேணாம். இருந்தாலும் மேஷராசி அதிபதியை எடுத்துக்கிட்டோம்னா மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் உங்கள் முதல் மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ உங்கள் 10ஆவது வீட்டில் பயிற்சியாக போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வருவார். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயனடைவீங்க. மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்கள் வருமானம் அதிகரிக்க செய்யும். அல்லது நீங்கள் சொத்துக்களை வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க. மேலும் திட்டங்களை உருவாக்கும் பொழுது கடினமாக உழைக்கணும். தொழில் வாழ்க்கையில் உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அதனால் நீங்கள் பாராட்டும் பெறுவீங்க, நன்மையும் அடைவீங்க. இந்த நேரத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதோ அல்லது வழிநடத்துதலோ இருக்கும். இது தவிர இந்த நபர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை திட்டம் போடுவீங்க. ஏன்னா நீங்கள் அதன் தேவையை உணர்வீங்க. உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. நீங்கள் போதுமான அளவு பணம் பெறுவீங்க. வெற்றியை அடையணும்னு, இலக்குகளை அடையணும்னு ஆசை உங்கள் உச்சத்தை அடைய தூண்டும். நீங்கள் உங்கள் துணையுடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவீங்க. இது உங்கள் உறவில் பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் புரிதலை அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் எங்காவது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்கள் உறவு இனிமையாக இருக்கும். இந்த நபர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சோர்வாக உணர்வீங்க. மேஷராசி என்பவர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசாவை தினமும் ஜெபிக்கணும். செவ்வாய் பகவான் பொதுவாக 10ஆவது வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழிலைத்தான் குறிக்குது. கர்மஸ்தானம் தொழிலை குறிக்கும். 10ஆம் வீட்டில் மகர ராசியில் உச்சமடைகிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்துது. அது மட்டுமா, மேஷராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சாதகமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். ஒட்டுமொத்த வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பொருளாதார நிலையெல்லாம் மேம்படும். மேஷராசிக்கு உங்களுக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாயால் அடுத்த 1.5 மாத காலம் ராஜயோகமாக அமையப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட வெற்றி தான் கிடைக்க போகுது. உயர்வு ஏற்பட போகுது. பணம் போன்ற நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க என்பதை கவனித்து நேர்மறையான மாற்றங்களை செய்யணும். இது நல்ல முடிவுகளை தந்துடும். உத்தியோகத்தில் உங்கள் உறவுகளும் மேம்படுது. செவ்வாய் கிரகத்தின் மாற்றம் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் நிதி ஆதாயங்களையும் வளர்ச்சியையும் கொண்டுட்டு வரும். வருமானம் அதிகரிக்கும். சொத்துக்களை வாங்குவீங்க. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டிலுமே நீங்கள் சமநிலையை பராமரிக்கணும்.
உடல் உழைப்பு மற்றும் சோர்வு ஏற்படுது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த போக்குவரத்து உங்கள் தொழில்துறையில் அரங்கில் உங்களுக்கு நல்ல பெயரையும் மரியாதையும் தருது. உங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலம் நீங்கள் அனைத்து வகையான தொழில்துறையிலையும் சவால்களை சமாளிப்பீங்க. உங்கள் நிறுவனத்தில் சில புதிய தயாரிப்புகளை தொடங்க நீங்கள் இலக்க கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் குழு ஒருங்கிணைக்காமல் இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு நிதி சாதனைகளை அளிக்காது. உங்கள் முடிவெடுக்கும் திறன் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு தேவையான வணிக ஒப்பந்தத்தை முறியடிக்க, உங்கள் ஆற்றலை அதிகரிக்க, நிதி நிலைமையை பகுப்பாய்வு செய்ய அதிக கவனம் தேவைப்படுது. உங்கள் வணிகத்திற்கான புதிய யோசனைகளால் நீங்கள் நிரப்பப்படுறீங்க. இது செயல்படுத்தப்பட்டால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். மேஷராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியமெல்லாம் கைகூடுது. குறிப்பாக நீண்ட நாட்களாக வேலையில் தொய்வு இருந்துச்சுன்னா வேறு வேலைக்கு மாறலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நல்ல வேலையில் இருப்பவங்க மேலதிகாரிகள் பாராட்டை பெற போகிறீங்க. வேலை கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சில பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்க வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும். அதுவும் நல்ல வேலை மாற்றமாகத்தான் அது இருக்கும். 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத திடீர் தனவரவு, வீடு மனை லாபம் உண்டாகும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பவர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் 45 நாட்கள் செவ்வாய் பயிற்சி ஆக போவதனால என்னென்ன நடக்கும்ன்றதை பார்த்துட்டோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.